லைவ்ல வந்துட்டு அர்ச்சனா வந்து விசித்ரா மேம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன், மாயா தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு விசித்ரா மேம் கேட்குறாங்க, அவங்க 2 பேரும் உன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன அவள் பேரை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அர்ச்சனா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் பூர்ணிமாவும் விசித்ரா மேம் கிட்டே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விசித்ரா மேம் சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, இல்லை நான்லாம் இல்லை, டெஃபினட்டாக அது மாயா தான், எனக்கு ஷுவராக தெரியும், ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது எனக்கு, மாயா தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை அப்படின்னா, எங்கள் வம்சத்துக்கே அந்த கனவு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருந்துகிட்ருக்கு. உடனே விசித்ரா மேம் ஷாக் ஆகிட்டு, சொந்த வீடு இல்லையா அப்படின்னோடனே, இல்லை எங்கள் யாருக்குமே எங்களுக்கு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர். ஸோ அவங்க சொந்த வீடு இல்லைன்னு சொல்லும்போது நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் வாங்கணும். உடனே விசித்ரா மேம் கேட்குறாங்க, அப்போ எதுக்கு நீ கார் வாங்கின, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு கார் வாங்கின அப்படின்னு கேட்டோடனே, கார் வேணும் மேம், எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு கார் கிடையாது, 2 வீலர் தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடி நானும் என் தங்கச்சியும் அங்கே இறுக்கி பிடிச்சிட்டு, எங்கள் அப்பாவை பின்னாடி பிடிச்சிட்டு நான் உட்காந்துருப்பேன், தங்கச்சி ஃப்ரெண்டில் இருப்பா, பின்னாடி அம்மாக்கும் எனக்கும் அப்பாவுக்கும் நடுவில் நான் உட்காந்துருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் இல்லையா, அப்புறம் நான் என்னோடய வண்டியில் நான் போவேன். ஸோ எங்கே போகணுன்னாலும் நானும் என் தங்கச்சியும் ஒரு வண்டி, அப்பாவும் அம்மா ஒரு வண்டி, அந்த மாதிரி போக வேண்டியதாகி போச்சு. ஸோ தேவைங்கிறதுனால நாங்கள் கார் வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விசித்ரா மேம் சொல்லுவாங்க, கார் வந்து ஒரு லக்ஸுரி தானே, ஃபஸ்ட்டு வீடு தானே முக்கியம், வீடு வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அர்ச்சனா வந்துட்டு, இல்லை வாங்கணும், இப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் லோன் போட்டு ஏதாவது வாங்குவோமா அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் வந்து இல்லைப்பா, கண்டிப்பாக முடியாது, எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஓரத்தில் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அந்த வருத்தத்தை தீர்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக வீடு வாங்கி கொடுக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாங்கின வீடாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய கனவு, அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. சரி, அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து அவங்களோட கனவுகள் வந்து நிறைவேறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.